Hi students, this is Alex here. இந்த வீடியோல நம்ம primitive and non-primitive unit cell பத்தி படிக்க போறோம். Unit cells ஓட ரெண்டு டைப் தான் இந்த primitive unit cells and non-primitive unit cells. Primitive unit cell அப்படின்றதுல ஒரே ஒரு டைப் ஆஃப் lattice point தான் இருக்கும். இந்த டயகிராம்ல பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து நமக்கு ஒரு யூனிட் செல் இருக்கு. அண்ட் இதே மாதிரி நம்ம நெய்பரிங்ல வரையலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அந்த லேட்டிஸ் பாயிண்ட் இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. நமக்கு வந்து இந்த சைடில் இருக்கு இந்த லேட்டிஸ் பாயிண்ட். அதே மாதிரி நம்ம இன்னொன்று பக்கத்தில் வரையலாம். அதுவும் இதுக்கு சிமிலராக தான் இருக்கும். இது எப்படி சைடில் இருந்துச்சோ அதே மாதிரி இதுக்கும் சைடில் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் டைப் ஆஃப் லேட்டிஸ் பாயிண்ட் தான் இருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை வந்து எல்லா சைடும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அதில் ஒரே மாதிரி only one type of lattice point தான் இருக்கும். அதுதான் நம்ம primitive unit cell அப்படின்னு சொல்றோம். இதுவே ஒரு additional lattice points இருக்கு அப்படின்னா அதை நம்ம non primitive unit cells அப்படின்னு சொல்லுவோம். இந்த additional lattice point பார்த்தீங்கன்னா either on a face of the unit cell இருக்கும் or within the unit cell இருக்கும். இப்போ இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சர்ஃபேஸ் அந்த ஃபேஸ் மேல ஒரு additional lattice point இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ரெண்டாவது டயக்ராம்ல பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் செல் இருக்கு. அந்த யூனிட் செல் நடுவுல இருக்கு. சோ இந்த அடிஷனல் லாட்டிஸ் பாயிண்ட் இருக்கிறது நம்ம நான் பிரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவோம். அது எய்தர் அந்த ஃபேஸா இருக்கலாம் ஆர் வித் இன் த யூனிட் செல்லா இருக்கலாம். நமக்கு டோட்டலா 7 பிரிமிட்டிவ் கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பார்க்க போறது கியூபிக். இந்த ஃபர்ஸ்ட் டைப் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம 3 டைமென்ஷனல் ஆக்சிஸ் எடுத்துக்கணும். ஸோ 3 டைமென்ஷனல் ஆக்சிஸ் அப்படின்னா இது மாதிரி ஒரு ஆக்சிஸ், இதுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு ஆக்சிஸ், அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஆக்சிஸ் இருக்கும். ஸோ இது வந்து 3 ஆக்சிஸ் இருக்கு. அண்ட் இதோட லென்த் வந்து நம்ம இதை ஏ அப்படின்னும் இதை பி அப்படின்னும் இதை சி அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஏக்கு ஆப்போசிட்டா இப்படி வருது இல்லையா, இதை வந்து நம்ம ஆல்பா அப்படின்னு எடுக்கிறோம். பிக்கு ஆப்போசிட்டா இந்த பக்கம் வர்றத பீட்டா அப்படின்னு எடுக்கிறோம். சிக்கு ஆப்போசிட்டா வர்றத காமா அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ இந்த கன்வென்ஷனை தான் நம்ம எல்லா டயக்ராம்லையும் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைப் இருக்கு இல்லையா, இந்த கியூபிக், இதோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கியூப் ஒன்று வரையணும். ஸோ இது மாதிரி ஒன்று போடணும், ஒரு ஸ்கொயர் போடணும், அடுத்தது இது மாதிரி இன்னொரு ஒரு ஸ்கொயர் அதே சைஸ்ல இப்படி போடணும். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் இதெல்லாம் ஜாயின் பண்ணணும், இந்த கார்னர்லாம். அப்போ நமக்கு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கியூப் கிடைக்கும். பட் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்சிருக்க இந்த ஆக்சிஸ் நம்ம டயக்ராம்ல வர்ற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இந்த 3 டைமென்ஷனல் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அதோட சைட்ஸ் அதோட லென்த் வந்து நம்ம ஏபிசின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை போடுறதுக்கு முன்னாடி இந்த லேட்டிஸ் பாயிண்ட்டையும் போடணும். ஸோ லேட்டிஸ் பாயிண்ட் அப்படின்னும் போது இந்த மாதிரி கார்னர்ல எல்லா இடத்துலையும் இப்படி வரும். ஸோ இதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஏபிசி ஆல்பா பீட்டா காமா மார்க் பண்ணணும். இதில் பாருங்க, இதுதான் ஏ அண்ட் இந்த லென்த் வந்து பி அண்ட் இந்த லென்த் வந்து சி. இதே மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த லென்த்தை நம்ம ரெப்ரசன்ட் பண்றதுக்காக நான் வேற கலர்ல போடுறேன். இது வந்து ஏ அண்ட் இது பி அண்ட் இது வந்து சி. இப்போ இந்த ஆங்கிள் இருக்கு. இந்த ஆங்கிளை வந்து நம்ம இது ஆல்பா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆல்பா, இது பீட்டா அண்ட் இது வந்து காமா. இப்போ இதில் டோட்டலா அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது இது கியூபிக். ஸோ ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ எல்லாமே ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இந்த எட்ஜஸ் எல்லாமே பர்பெண்டிகுலர். அப்போ ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா அண்ட் எல்லாமே 90 டிகிரி.
அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா ரோம்போஹெட்ரல். இதுல வந்து எட்ஜோட சைட்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கும். அதாவது a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு c இருக்கும். பட் கியூபிக்ல என்னன்னா ஏபிசி ஈக்குவலா இருக்கு, ஆங்கிள் எல்லாமே ஈக்குவல் டு 90 இருக்கு. இங்கேயும் எல்லா ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா இருக்கும். பட் இந்த 3 ஆங்கிளும் 90 இல்லாம வேற ஒரு ஆங்கிளா இருக்கும். ஸோ மூணுமே ஈக்குவல், பட் ஆனா 90 கிடையாது. இங்க மூணுமே ஈக்குவல், ஆனா மூணுமே ஈக்குவல் டு 90. இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. நான் முதல்ல இந்த ஆக்சிஸ் தான் வரைய போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பி எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ பியும் சியும் ப்ரீவியஸ்ல பர்பெண்டிகுலர், பட் நான் அதை வந்து பர்பெண்டிகுலர் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா போடுறேன். அண்ட் ஏ அண்ட் பியும் பர்பெண்டிகுலரா இருக்கு, பட் அது பர்பெண்டிகுலரா இல்லாம நான் வந்து கொஞ்சம் வேற ஆங்கிள் வர மாதிரி இப்படி போட்டிருக்கேன். ஸோ இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ இங்க இருக்கு, பி இங்க இருக்கு, சி இங்க இருக்கு. இது எல்லாமே ஈக்குவல். அண்ட் ஆல்பா அப்படின்றது இந்த ஆங்கிள். இது 3 டைமென்ஷன்ல இருக்கிறனால நமக்கு இது வந்து கொஞ்சம் பெருசு மாதிரி தெரியுது. பட் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும். இது ஆல்பா, இது பீட்டா அண்ட் காமா, இது எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும். ஆனா 90 கிடையாது. ஸோ இந்த ரோம்போஹெட்ரலை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா? ஸோ இதுக்கு பேரலா இந்த இடத்துல ஒரு லைன் இப்படி வரையணும். அதே மாதிரி இதுக்கு பேரலா இந்த இடத்துல ஒரு லைன் இப்படி வரையணும். அண்ட் இதை ஜாயின் பண்ணணும், இந்த ஹரிசாண்டல் லைன். அதுக்கடுத்து இதுக்கு பேரலா இங்க வரையணும். அதுக்கு அடுத்தது மறுபடியும் இந்த பிக்கு பேரலா இங்க இருந்து வரையணும். ஸோ அந்த லென்த் வந்து ஈக்குவலா வரையணும். அண்ட் மறுபடியும் இது ஏக்கு பேரலா அப்படி வரையணும். இது மாதிரி நம்ம அந்த பேரலல் லைன்ஸை ப்ராப்பரா வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் கரெக்டா வந்துடும். ஸோ இங்கிருந்து இதுக்கு பேரலா அப்படி வரையணும். ஸோ பெர்பெண்டிகுலரா போட்டுறக்கூடாது. ஸோ இது மாதிரி பேரலா வரையணும். அண்ட் இதை ஜாயின் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இதை ஜாயின் பண்ணணும். அண்ட் இந்த லேட்டிஸ் பாயிண்ட்டையும் வந்து எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதோட பேரும் அதோட கண்டிஷன் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபிக்ல வந்து எல்லாமே ஈக்குவல், பட் ரோம்போஹெட்ரல்ல இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவல், பட் அது வந்து நாட் ஈக்குவல் டு 90 அப்படின்றத நம்ம கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாகனல். ஸோ எப்பவுமே நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் வரையும் போது இந்த 3 டைமென்ஷனல் ஆக்சிஸ் அண்ட் ஆங்கிள் இதுதான் நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்து வரைவோம். ஸோ அதை நம்ம மறுபடியும் இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹெக்ஸாகனல் வரையணும். ஸோ இந்த ஹெக்ஸாகனலோட கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ அண்ட் பி வந்து ஈக்குவலா இருக்கு, பட் அது வந்து நாட் ஈக்குவல் டு சி. அதே மாதிரி ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா, இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் டு 90 டிகிரி வரும். அண்ட் காமா, இந்த தேர்ட் ஆங்கிள் காமா வந்து 120 டிகிரி வரும். ஸோ இதை மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் வரைய போறோம். ஸோ முதல்ல ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா வந்து 90 இருக்கு, ஏ ஈக்குவல் டு பி இருக்கு. இதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, நம்ம ஏ இங்க எடுத்திருக்கோம் அண்ட் பி இங்க எடுத்திருக்கோம். இது ரெண்டும் ஈக்குவல், பட் இது ரெண்டும் நாட் ஈக்குவல் டு சி. அப்போ சி வந்து கொஞ்சம் பெருசா அப்படி எடுத்துக்கலாம். அண்ட் இது பர்பெண்டிகுலரா இருக்கு. அதாவது இது வந்து ஏ, இது பி, இது ரெண்டும் ஈக்குவல், சி வந்து நாட் ஈக்குவல். அண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இது வந்து 90 டிகிரி, இது ஆல்பா. அண்ட் இது பீட்டா, இது வந்து 90 டிகிரி. அண்ட் இது காமா. ஸோ காமா ஈக்குவல் டு 120 டிகிரி. ஓகே, ஸோ இந்த ரிமைனிங் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஏவும் பியும் ஈக்குவல் இல்லையா? ஸோ இந்த ஹெக்ஸாகனல் ஸ்ட்ரக்சர் போடும்போது இதே மாதிரி ஒரு ஹெக்ஸாகன் வரையணும். ஸோ இந்த மாதிரி போடணும். அதுக்கப்புறம் இந்த ஹரிசாண்டலா இப்படி பேரலல் டு பி போடணும். அப்புறம் இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஹெக்ஸாகன் வரைஞ்சாச்சு. அண்ட் அடுத்தது நம்ம இந்த சி வரைஞ்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த லென்த் எவ்வளவோ அதே அளவு நம்ம வந்து மற்ற எட்ஜஸ்ல இருந்து இப்படி போடணும். ஸோ இதில் நான் மெஷர் பண்ணி
நான் அதே அளவை நான் இங்கே மற்ற இடத்துல எடுத்திருக்கேன். இங்கே எடுக்கணும், திருப்பியும் இதே மாதிரி மெஷர் பண்ணி இந்த இடத்துல எடுக்கணும். அப்போ தான் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் வந்து கிளியராக வரும். இந்த இடத்துல எடுக்கணும். அதுக்கு அடுத்தது இதே மெஷர்மெண்ட் இந்த இடத்துல எடுக்கணும். ஓகே, இப்போ ஃபர்தராக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். இந்த எண்ட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் இதில் ஒரு ஹெக்ஸகன் கிடைக்கும், ஹெக்ஸகனல் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம இந்த ஹெக்ஸகனல் ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அந்த கண்டிஷன் வந்து A equal to B but not equal to C and alpha equal to beta, அது ரெண்டும் 90 and gamma வந்து 120. அண்ட் இதில் வந்து நம்ம அந்த லேட்டிஸ் பாயிண்ட் போடணும். ஸோ இந்த ஹெக்ஸகனோட ஒவ்வொரு கார்னர்லேயும் இந்த லேட்டிஸ் பாயிண்ட் இருக்கும். பட் அது போக இந்த ஃபேஸோட நடுவுலையும் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எல்லா இடத்துலையும் போட்டுட்டு ப்ளஸ் அந்த ஃபேஸோட நடுவில் இப்படி இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஹெக்ஸகனல் ஸ்ட்ரக்சர் நம்ம வரைஞ்சாச்சு. ஸோ இது மாதிரி ஒரு லைன் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே கீழேயும். அடுத்தது ஃபோர்த் டைப், டெட்ராகோனல். இந்த டெட்ராகோனலோட கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, A and B வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ A equal to B அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் அது வந்து Cக்கு ஈக்குவலாக இருக்காது. அதே மாதிரி இந்த 3 ஆங்கிள் ஆல்ஃபா, பீட்டா, காமா மூணுமே ஈக்குவலாக இருக்கும் அண்ட் ஈக்குவல் டு 90 வரும். ஸோ அகைன் வித் ரெஃபரன்ஸ் டு இந்த 3 dimensional ஆக்சிஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஏவும் B ஈக்குவல் இல்லையா? அப்போ நம்ம வந்து A இப்படி போடணும். அதாவது இது B, இது A, இது ரெண்டும் ஈக்குவல். பட் C வந்து ஈக்குவல் கிடையாது, அதனால அதை நம்ம பெருசாக போட்டுரும். பட் எல்லாமே 90 டிகிரி, அதனால 90 டிகிரி வர்ற மாதிரி இந்த லைன்ஸ்லாம் இருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது A, இது B அண்ட் இது C. ஸோ இது ஏவும் B ஈக்குவல், பட் C வந்து நாட் ஈக்குவல். C வந்து பெருசாக இருக்கு. அண்ட் இது வந்து ஆல்ஃபா, இது 90 டிகிரி. இது வந்து பீட்டா, இதுவும் 90 டிகிரி. அண்ட் இது காமா, இது வந்து 90 டிகிரி. பட் இங்கே டயக்ராமில் பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது, பட் இது வந்து இது 90 டிகிரி இப்படி இருக்கும். ஸோ இது 90 டிகிரி அப்படின்றனால நம்ம ப்ராப்பராக அந்த 90 டிகிரி சிம்பிளே எடுத்துக்கலாம். ஸோ இது 90 டிகிரி, இது 90 அண்ட் இதுவும் வந்து 90. இப்போ ரிமைனிங் லைன்ஸ்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த பேஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த பேஸ் வந்து இது எவ்வளோ இருக்கோ அதுவே இந்த இடத்துல வரணும். அதே மாதிரி இது எவ்வளோ இருக்கோ அதுவே இந்த இடத்துல வரணும். ஸோ இது கரெக்டான லென்த் இருந்தால் தான் ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதே லென்த் வந்து மறுபடியும் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, ஆர் இதை எடுத்துக்கலாம். இந்த லென்த் வந்து நம்ம திருப்பியும் இங்கே எடுத்துக்கணும். ஓகே, அதே மாதிரி இதுக்கு பேரலா இதே மாதிரி இந்த இடத்துல இப்படி எடுத்துக்கணும். அண்ட் இதை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இதை ஜாயின் பண்ணலாம். அடுத்தது இந்த லென்த் எவ்வளோ இருக்கோ இதுக்கு பேரலா இந்த இடத்துல எடுத்துப்போம். மறுபடியும் இதுக்கு பேரலா இந்த இடத்துல எடுத்துப்போம். மறுபடியும் இதை ஜாயின் பண்ணணும் ஸ்ட்ரெயிட்டா. ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. அண்ட் இந்த கார்னரில் வந்து இந்த லேட்டிஸ் பாயிண்ட் நம்ம பிளேஸ் பண்ணணும். ஸோ எல்லா கார்னர்லையும் இது மாதிரி பிளேஸ் பண்ணணும். ஸோ இந்த டெட்ராகோனல் ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோரோம்பிக். ஆர்த்தோரோம்பிக்கோட கண்டிஷன்ஸ், இந்த எட்ஜ் லென்த் இருக்கு இல்லையா, ஏபிசி, இது மூணுமே வந்து ஈக்குவல் கிடையாது. அதாவது ஏ வந்து நாட் ஈக்குவல் டு பி, இது நாட் ஈக்குவல் டு சி. அண்ட் ஆங்கிள் ஆல்ஃபா, பீட்டா, காமா எல்லாமே ஈக்குவல் அண்ட் ஈக்குவல் டு 90. இது நத்திங் பட் ஒரு கியூபாய்டு மாதிரி வரும். ஸோ நம்ம கியூபாய்டு எப்பவுமே இப்படி வரைவோம் இல்லையா, ஸோ இப்படி போட்டுப்போம்
ஒரு கியூபாய்டு வந்து போட்டுட்டோம் அப்படின்னா அண்ட் இந்த லைன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணணும். நமக்கு கம்ப்ளீட் டயக்ராம் கிடைச்சிருச்சு. இந்த 3 டைமென்ஷனல் ஆக்சிஸ்ல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏபிசி அப்படின்றது அந்த ஆக்சிஸே இங்கே இருக்கு நமக்கு. இது வந்து ஏ, இது பி, இது சி, 3 வேற வேற லென்த். அண்ட் இது ஆல்ஃபா, 90 டிகிரி சிம்பிள் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஆல்ஃபா, இது 90 டிகிரி. அதே மாதிரி இது பீட்டா, இதுவும் 90 டிகிரி. அண்ட் காமா, இதுவும் வந்து 90 டிகிரி. அண்ட் இதில் இந்த லேட்டிஸ் பாயிண்ட்டும் நம்ம எல்லா கார்னர்லையும் போடணும். ஸோ நமக்கு கம்ப்ளீட்டாக வரைஞ்சாச்சு. ஸோ நமக்கு ஆர்த்தோரோம்பிக் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்கு. அடுத்தது 6th ஸ்ட்ரக்சர் மோனோக்ளினிக். இதோட கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ பி சி மூணுமே ஈக்குவல் கிடையாது. ஏ நாட் ஈக்குவல் டு பி, நாட் ஈக்குவல் டு சி. அதே மாதிரி ஆல்ஃபாவும் காமாவும் 90 டிகிரி அண்ட் பீட்டா வந்து நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இப்போ நம்ம ஆக்சிஸ் வரைய போகிறோம். இதில் வந்து மூணுமே வந்து ஈக்குவல் கிடையாது அண்ட் பீட்டா வந்து நாட் ஈக்குவல் டு 90. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூணுமே ஈக்குவல் இல்லை இல்லையா? ஸோ இதை நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். சாரி, இது பி, இது வந்து ஏ, வேற வேற லென்த். அண்ட் சி, இப்போ 3 இது எடுத்தாச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட எடுத்துக்கலாம். ஸோ வேற வேற டைமென்ஷன்ல நம்ம எடுத்தாச்சு. இப்போ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் போடுறதுக்கு முன்னாடி இது நம்ம ஏபிசின்னு எழுதிடலாம். அப்போதான் எந்தெந்த ஆங்கிள் எங்கே வரும் நமக்கு தெரியும். இப்போ இது வந்து ஆல்ஃபா இல்லையா? ஆல்ஃபா வந்து 90. ஸோ இந்த இடத்துல வந்து 90 டிகிரி வரணும். இது ஆல்ஃபா. அதே மாதிரி பீட்டா அப்படின்றது இந்த இடத்துல வரும். இது வந்து 90 கிடையாது. அதுதான் கண்டிஷன். அப்போ நம்ம பீட்டா போறது முன்னாடி காமாவை போட்டுடலாம். காமா வந்து 90 இருக்கு. ஸோ இதுதான் வந்து காமா. ஸோ இது 90. பட் இந்த பீட்டா வந்து இந்த இடத்துல 90 கிடையாது. அதனால இந்த லைன் சியை 90 இல்லாத மாதிரி வரையணும். பட் இந்த டயக்ராம்ல அது பார்க்கறதுக்கு 90 மாதிரி இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா இது வேற ஏதோ ஒரு ஆங்கிள் பீட்டா. ஸோ இப்போ இந்த டயக்ராம் நான் கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த ஏ எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி இதுக்கு பேரலா இந்த பக்கம் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பி எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி பேரலா இங்கே எடுக்கணும். அடுத்தது இந்த சி எவ்வளோ இருக்கோ அதுக்கு பேரலா இங்கே 1, மறுபடியும் 2 and 3 ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்தது இந்த ஆல்ரெடி பேரலா வரைஞ்சோம் இல்லையா? அதை நம்ம இங்கே வரையணும். அதுக்கு நம்ம வந்து இந்த எண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணாவே கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. பட் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த 290 பட் இது நாட் ஈக்குவல் டு 90ன்றது இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா முதல்ல வந்து இந்த பி எடுத்துக்கணும். இந்த பி வந்து எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஏ வந்து இதை மாதிரியும் அண்ட் சி வந்து இதை மாதிரியும் இருக்கு. ஓகே, இது வந்து 90 அண்ட் இது வந்து 90 அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது ஆல்ஃபாவும் காமாவும் 90 தெரியும். பட் இது வந்து 90 இல்லை இல்லையா? அதனால இந்த லைனை வந்து இது ஆக்சுவலாக இங்கிருந்து இப்படி இருக்கிறதுக்கு பதில் கொஞ்சம் இப்படி ஃப்ரண்ட்ல நோக்கி இப்படி வந்திருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிள் இந்த எட்ஜ் ஏ இருக்கு இல்லையா? அது அப்படியே வச்சிருக்கலாம், இல்லாட்டி வேணா அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ல அப்படி எடுத்துக்கலாம். அப்போ இதுதான் அந்த ஒரிஜினல் ஏபிசி. பட் அகைன் இதுல பாத்தீங்கன்னா இந்த 90 டிகிரி வந்து நமக்கு கிளியராகவே தெரியல, கொஞ்சம் பெண்ட் ஆன மாதிரி இருக்கு. ஸோ அதனாலதான் நமக்கு முதல்ல வரையும் போது நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு. அதாவது இந்த பீட்டா வந்து நாட் ஈக்குவல் டு 90 கிளியரா தெரியாது. பட் ஆனால் ஆக்சுவலா
நாட் ஈக்குவல் டு 90 இருக்கும். டயக்ராம்ல தான் நம்மளால பர்ஃபெக்டா வரைய முடியல. இப்போ பாத்தீங்களா, நான் இந்த பீட்டா நாட் ஈக்குவல் டு 90 வரையறதுக்காக இந்த லைனை வந்து நான் ஆல்டர் பண்ணேன். இப்போ ஆல்பாவும் காமாவும் 90ன்றது தெரியாத மாதிரி மாறிடுச்சு. ஸோ அதனால அதுக்கு இந்த டயக்ராமே பெட்டர் தான். ஜஸ்ட் இந்த கண்டிஷன் கூட நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஆஸ் யூஸ்வல் எல்லா எண்ட் பாயிண்ட்ஸ்லையும் ஐ மீன் அந்த கார்னர்ல வந்து லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் நம்ம டிரா பண்ணணும். ஸோ இதோட நமக்கு மோனோக்ளினிக் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக கிடைச்சிருச்சு. அடுத்தது ட்ரைக்ளினிக் ஸ்ட்ரக்சர். இதோட கண்டிஷன்ஸ் எதுவுமே ஈக்குவல் கிடையாது. அதாவது A நாட் ஈக்குவல் டு பி, இது நாட் ஈக்குவல் டு சி, எல்லாமே வேற வேற. அதே மாதிரி ஆங்கிளும் ஆல்ஃபா வந்து நாட் ஈக்குவல் டு பீட்டா, நாட் ஈக்குவல் டு காமா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல A எடுத்துக்கலாம் அண்ட் பி. ஸோ இந்த ஆங்கிளும் அதே மாதிரி சி எடுக்கணும் இல்லையா. இது வந்து லென்த் வந்து நான் டிஃப்ரெண்டாக போட்டிருக்கேன். சின்றது நான் அப்படி கொஞ்சம் கிராஸாக எடுத்திருக்கேன். எதுவுமே ஆங்கிள் வந்து ஈக்குவலும் கிடையாது, லென்த் ஈக்குவல் கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏ சின்னதாக இருக்கு, பி அதோட பெருசாக இருக்கு, சி அதோட பெருசாக இருக்கு. அண்ட் இது வந்து ஆல்ஃபா இந்த ஆங்கிள். ஸோ இந்த ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள், பட் பீட்டா வந்து அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, காமா இது எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த லைனுக்கு பேரலா இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஓகே, இங்க எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு பேரலா இங்க எடுக்க போறோம். ஸோ இங்க ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த லைனுக்கு பேரலா ஸோ 4 இடத்துல வரையணும். ஸோ இங்க ஒன்று போட்டாச்சு, திருப்பியும் இதே லென்த் 2 அண்ட் திருப்பியும் 3. ஸோ டோட்டலாக 4 இடத்துல வந்துருச்சு. ஆல்ரெடி ஒன்று இருந்துச்சு, நம்ம 3 போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது இந்த எண்ட் பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணாவே நமக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஏன்னா நம்ம லென்த் வந்து அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ பேரலெல்லாம் இப்படி வந்துடும். அண்ட் இதில் வந்து நம்ம அந்த லேட்டிஸ் பாயிண்ட் எல்லா கார்னர்லையும் போடணும். ஸோ இதோட ட்ரைக்ளினிக் ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 7 ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி பிராவிஸ் வந்து 14 பாசிபிள் கிறிஸ்டல் சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல கியூபிக் பார்த்தோம் இல்லையா, அது ஆசிட்டிஸ், அது வந்து பிரிமிட்டிவ். இது போக இதே மாதிரி 2 இருக்கு. அதுல ஒன்று பார்த்தீங்கன்னா பாடி சென்டர்டு. ஸோ பாடி சென்டர்டு அப்படின்னும் போது நமக்கு இங்க சென்டர்ல ஒரு லேட்டிஸ் பாயிண்ட் வரும் அண்ட் அதை வந்து நம்ம எல்லா பாயிண்டோடையும் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இங்க இருக்கிறத நம்ம எப்படிலாம் கனெக்ட் பண்றோம் பாருங்க. ஸோ இந்த சென்டர்ல இருக்கிறத இப்படி கனெக்ட் பண்றோம். ஸோ இந்த பாடியோட சென்டர்ல இது இருக்கு. ஸோ எல்லா பாயிண்ட்டும் இப்படி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து ஃபேஸ் சென்டர்டு. ஃபேஸ் சென்டர்டு அப்படின்னும் போது ஒவ்வொரு ஃபேஸ்லையும் சென்டர்ல இப்படி நமக்கு வந்து ஒரு லேட்டிஸ் பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபேஸ் சென்டர் அப்படின்னும் போது நமக்கு வந்து டோட்டலா இது 6 ஃபேஸஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 6 ஃபேஸஸ்ல போடணும். ஈவன் ஒன் மோர் ஃபேஸ் ஃப்ரண்ட் ஃபேஸ்லயும் வரும். அண்ட் இதை வந்து அந்தந்த ஃபேஸ்ல இருக்கிற கார்னரோட நம்ம இப்படி ஜாயின் பண்ணுவோம். ஸோ இப்போ டாப் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம ஜாயின் பண்றோம். பாட்டம் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஜாயின் பண்றோம். ஸோ இது மாதிரி ஃபேஸ் சென்டர், இப்போ இந்த ரைட் சைடு இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணுவோம். ஓகே, அது மாதிரி இந்த ஃப்ரண்ட்ல பேக் சைடு இருக்கு. ஸோ இதை எப்படி ஜாயின் பண்ணுவோம். ஸோ நிறைய லைன்ஸ் வரும். அது போக ஃப்ரண்ட்லயும் ஒன்று இருக்கும். ஸோ அதை நம்ம இந்த இடத்துல ரஃப்லி எடுத்துக்கலாம் அண்ட் இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃபேஸ் சென்டர்டு. ஸோ இந்த டைப்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 இருக்கு. பிராவிஸோட 14 பாசிபிள் கிறிஸ்டல் சிஸ்டத்தில் இந்த கியூபிக்லேயே வந்து பிரைமேட்டிவ், அப்புறம் பாடி சென்டர்ட், அப்புறம் ஃபேஸ் சென்டர். அடுத்தது நம்ம அங்கே பார்த்த 7 ஸ்ட்ரக்சர், அதில் ஐ திங்க் 4th பார்த்தது இங்கே நம்ம செகண்டாக எடுத்திருக்கோம். டெட்ராகோனல் நம்ம ஆசிடிஸ் எடுத்திருக்கோம். இது வந்து பிரைமேட்டிவ்.
இன்னொன்று வந்து நம்ம பாடி சென்டர்டு எடுத்திருக்கோம். ஸோ இதோட சென்டரில் இப்படி இருக்கும். அண்ட் இது எல்லா லேட்டிஸ் பாயிண்டோடையும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இது சென்டரில் இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சரோட சென்டரில் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் நமக்கு ரெண்டு வந்துருக்கு, இந்த டெட்ராகோனலில் ப்ரிமிட்டிவ் அண்ட் பாடி சென்டர். அடுத்தது அந்த 7 ஸ்ட்ரக்சரில் பார்த்த ஹெக்ஸாகனல் ஸ்ட்ரக்சரை இங்கே நம்ம ஒரு ஸ்ட்ரக்சராக மட்டும்தான் எடுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்த்தோரோம்பிக் எடுத்திருக்கோம். இதில் ஆசிடிஸ் எடுக்கிறது ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரக்சர். இது போக நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பாடி சென்டர். ஸோ பாடி சென்டர் ஆஸ் யூஷுவல் நம்ம சென்டரில் ஒரு லேட்டிஸ் பாயிண்ட் போடணும். அண்ட் இதை வந்து நம்ம எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணுவோம் இது மாதிரி. ஸோ ப்ரிமிட்டிவ் போக இது வந்து பாடி சென்டர்டு. இதே மாதிரி இன்னொன்று வந்து ஃபேஸ் சென்டர்டு. ஃபேஸ் சென்டர்டு அப்படின்னா ஒவ்வொரு ஃபேஸ்லையும் நமக்கு வந்து ஒரு லேட்டிஸ் பாயிண்ட் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு அண்ட் டாப் அண்ட் பாட்டம் போட்டிருக்கேன். அப்புறம் ஃப்ரண்ட்டில் இங்கே இருக்கும், பேக்கில் இங்கே இருக்கும். ஒவ்வொன்றத்தையும் அந்தந்த ஃபேஸில் இருக்கிற அந்த லேட்டிஸ் பாயிண்டோட நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இது நான் லெஃப்ட் சைடு போட்டிருக்கேன், அதே மாதிரி ரைட் சைடு. ஸோ இது மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இது பாட்டம். ஸோ பாட்டமில் இருக்கிறது இப்படி லைன்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் டாப்பில் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது பேக் சைடு. பேக் சைடில் இருக்கிறது 1 2 3 4. அதுமாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கிறது. ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே தள்ளி போட்டிருக்கோம். ஸோ இது மாதிரி வரும். ஸோ இது வந்து ஃபேஸ் சென்டர். இது போக இன்னொன்று ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஃபேஸ் சென்டர்டு. இதில் நம்ம பாட்டம் அண்ட் டாப் இதை மட்டும் நம்ம ஒரு பேஸாக கன்சிடர் பண்ணி, ஸோ இதில் மட்டும் நம்ம ஒரு லேட்டிஸ் பாயிண்ட் போட்டிருக்கோம். இது வந்து அந்தந்த ஃபேஸில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். இது டாப்பில் இருக்கிறது இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி பாட்டமில் இருக்கிறத இப்படி கனெக்ட் பண்ணுவோம். இதுக்கு அடுத்ததில் நம்ம மோனோக்ளினிக் ஸ்ட்ரக்சர் எடுக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஆசிடிஸ் எடுக்கிறது ப்ரிமிட்டிவாக எடுக்கிறோம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஃபேஸ் சென்டர்டு எடுக்கிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த பேஸ் இருக்கு இல்லையா, பாட்டம் அண்ட் டாப், இதை பேஸாக எடுத்து இது வந்து நம்ம ஒரு லேட்டிஸ் பாயிண்ட் எடுத்திருக்கோம். அண்ட் இதை வந்து அந்த ஃபேஸில் வந்து நம்ம இப்படி கனெக்ட் பண்ணுறோம் மற்ற லேட்டிஸ் பாயிண்ட்ஸோட. ஸோ பேஸ்லையும் அது மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மோனோக்ளினிக்கில் ரெண்டு, ஒன்று வந்து ப்ரிமிட்டிவ், இன்னொன்று வந்து பேஸ் ஃபேஸ் சென்டர்டு. அடுத்தது நம்ம ரோம்போஹெட்ரல் எடுக்கிறோம். அதோட இன்னொரு பேர் தான் வந்து ட்ரைகோனால். இதில் இந்த ஒரு ஃபார்ம் ஆசிடிஸ் எடுக்கிறோம், அவ்வளோதான். அடுத்தது ட்ரைக்ளினிக். இதுலேயும் நம்ம அந்த ஒரு ஃபார்ம் அப்படியே எடுத்திருக்கோம். ஸோ டோட்டலாக இந்த 7 ஸ்ட்ரக்சர்ல இருந்து பிரேவிஸ் சொன்ன 14 பாசிபிள் கிறிஸ்டல் சிஸ்டத்தை நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதோட நம்பரிங் பாருங்க, இது வந்து ப்ரிமிட்டிவ், இது 1. ஸோ இந்த கியூபிக்லேயே வந்து நமக்கு பாடி சென்டர்டு, அதுக்கப்புறம் ஃபேஸ் சென்டர்டு இருக்குது. ஸோ வரைக்கும் 3 ஆச்சு. அதுக்கப்புறம் இது ப்ரிமிட்டிவ் 4 and 5, இது டெட்ராகோனல்ல. அதுக்கப்புறம் இது 6, இது 1 தான் இருக்குது ஹெக்ஸாகோனல்ல. அதேமாதிரி ஆர்த்தோரோம்பிக் இதில் 7, ப்ரிமிட்டிவ், அதுக்கப்புறம் பாடி சென்டர்டு, ஃபேஸ் சென்டர்டு 8 9 ஆச்சு. அதுக்கப்புறம் பேசிஸ் ஃபேஸ் சென்டர்டு 10. அடுத்தது மோனோக்ளினிக்கில் இது 11 and 12, ப்ரிமிட்டிவ் அண்ட் பேஸ் ஃபேஸ் சென்டர்டு. அதுக்கப்புறம் இது 13, ட்ரைகோனல் ஆர் ரோம்போஹெட்ரல், ரெண்டும் சேம் தான். அதுக்கப்புறம் ட்ரைக்ளினிக், இது வந்து 14.